வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பெயர் இருக்குல்ல, நம்முடைய பெயருக்கு முன்னால அப்பா பேர் போடுவோம்ல. அப்பா பேரை போடும்போது தமிழில் தான் போட வேண்டும், ஆங்கிலத்தில் போடக்கூடாது. அதை மட்டும் தான் நீங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? என்னுடைய பெயர் வந்து கதிரவன். நான் வந்து இப்ப என்னுடைய பெயர் வந்து எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. எப்படி போடுறோம் அப்படின்னா, எங்க அப்பா பேர் வந்து ஆறுமுகம். அதனால நான் என்ன பண்ணிட்டு ஆவண்ணா இருந்தா கதிரவன் அப்படி போட்டேன். ஆவண்ணா இருந்தா கதிரவன் அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா? ஏஆர் கதிரவன் அப்படிங்கிறத ஆவண்ணா இருந்தா கதிரவன் எழுதிட்டேன். இப்ப ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏஆர் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்துக்கள், கதிரவன் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்கள். இந்த ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எழுதக்கூடாது. அப்படி நீங்க பெயர் எழுதணும் தமிழ்லயே எழுத நினைச்சீங்கன்னா, ஒருத்தரோட பேர் வந்து கந்தசாமி இருக்கு, அவங்க அப்பா ஒரு கருப்பையான் இருக்கு, அவர் கே கந்தசாமி எழுதுவது. கே கந்தசாமி எழுதக்கூடாது. எப்படி எழுதுறீங்களா? அவங்க அப்பா ஒரு கருப்பையான் கந்தசாமி அப்படின்னு கந்தசாமி அப்படின்னு என்னைக்காவது நம்ம இப்படி எழுதிக்கமா சாப்பிட்டு கந்தசாமி கூட எழுதிக்கமா? நீங்க வந்து கந்தசாமி அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கமா? எழுத மாட்டேன். அப்ப அப்பாவுடைய பேர் தமிழத்தாகவும் தன்னுடைய பேரை ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கமா? எழுதல. அப்ப அதே மாதிரி கே கந்தசாமி என்று எழுதுவதற்கு பதிலாக க கந்தசாமி என்று எழுதி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக 6 கதிரவன் போடுறோம், க கந்தசாமி போடுறோம். 6 கதிரவன் க கந்தசாமி அப்படின்னு அப்பாவுடைய முதலெழுத்தை தமிழாக எழுது. சரிங்களா? இந்த ஆங்கில எழுத்தை முதலெழுத்தாக போடுவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும், ஆங்கிலத்தில் தயை கொண்டு கையெழுத்து போட வேண்டாம் என்பதை கன்னிச்சாலை நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல எல்லாரும் தமிழ்ல தான் கையெழுத்து போடணும், ஆங்கிலத்துல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் அதே மாதிரி செய்வோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அவரு பேரு கதிரவனா, அவ அப்பா பேரு ஆறுமுகமா, அதனால ஏஆர் கதிரவன் எழுதக்கூடாதான். அதுக்கு பதிலா ஏக்கு பதிலா ஆவும், ஆறுக்கு பதிலா ரூவும் போட்டு 6 கதிரவன் அப்படின்னு போடணுமாமா. கருப்பையா பையன் கந்தசாமி அப்படின்னா கே கந்தசாமின்னு போடக்கூடாது, கே கந்தசாமி அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்காவது நம்ம பேரை இங்கிலீஷ்ல எழுதியும் அப்பா துணையெழுத்த தமிழ்ல எழுதியும் போட்டிருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல. ஆனா ஏஆர் கதிரவன் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அதே 2 எழுத்தையும் பயன்படுத்தணும்னு யாருக்குன்னா, இதையாவது ஒழுங்கா சொல்றீங்களா? அவனுக்கு இங்கிலீஷ்ல 2 எழுத்து சேர்ந்தாதான் 3 எழுத்து சேர்ந்தாதான் ஒரு எழுத்து வரும். ஆனா நமக்கு 2 எழுத்து சேர்ந்தா சொல்ல மாறிடும். அப்படி இருக்கும்போது அவன் 2 போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் 2 போட்டீங்கன்னா சொல்லு வந்துருதா? இது வந்து 6 அப்படிங்கிறது சொல்லாயிருதா, வினையாயிருதா? இப்போ 6 கதிரவன் அப்படின்னா ஒரு கதிரவன் தானே இருக்கு, எத்தனை பேரு, என்ன 5 இங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும்ல. அதனால அப்படி போடக்கூடாது.